ஆடிப்பெருக்கு சைவ சமயத்தில் ஆற்று நீரைப் போற்றும் ஒரு முக்கிய விழாவாகும். ஆடி மாதத்தில் வரும் 18ஆம் நாளை ஆடிப்பெருக்கு என்று கொண்டாடுகிறார்கள். இந்நாளில் ஆறுகளில் புதுவெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுவதை குறிக்கும் வகையில் பெண்கள் கூடி காவிரி போன்ற நதிகளில் நீராடி அம்மனுக்கு பூஜை செய்து மஞ்சள் கயிறு கட்டி விளக்கேற்றி வழிபடுவார்கள். மேலும் இந்த நாளில் நீர்நிலைகளை வழிபடுவதன் மூலம் விவசாயம் செழிக்கும், குடும்பத்தில் சுபிட்சம் நிலவும் என்பது நம்பிக்கை. சைவ சமயத்தில் நீர் என்பது இறைவனின் அம்சமாக கருதப்படுகிறது. எனவே ஆறுகள் மற்றும் நீர்நிலைகளை வழிபடுவது இறைவனை வழிபடுவதற்கு சமமாக கருதப்படுகிறது. ஆடி மாதத்தில் தென்மேற்கு பருவமழை காரணமாக ஆறுகளில் புதுப்புனல் பொங்கி வரும். இதனை வரவேற்கும் விதமாக ஆடிப்பெருக்கன்று பெண்கள் கூடி நீராடி அம்மனுக்கு பூஜை செய்து வழிபடுகிறார்கள். விவசாயிகளுக்கும் இது ஒரு முக்கிய நிகழ்வு. இந்த நாளில் விதைத்தால் தை மாதத்தில் அறுவடை செய்யலாம் என்பது தமிழர் மரபு. தமது வாழ்வாதாரமான நீரை வழிபட்டு விவசாயம் செழிக்க இறைவனை வேண்டுவர். ஆடிப்பெருக்கன்று அம்மனுக்கு பூஜை செய்து வழிபடுவதன் மூலம் குடும்பத்தில் சுபிட்சம் நிலவும் என்பது நம்பிக்கை. இந்த நாளில் பெண்கள் மஞ்சள் கயிறு அணிவதும் புதுமணத் தம்பதிகள் புனித நீராடி மஞ்சள் கயிறு அணிவதும் குடும்பத்தில் மகிழ்ச்சியையும் வளமையையும் கொண்டு வரும் என்பது நம்பிக்கை. ஆடிப்பெருக்கின் போது செய்யப்படும் சடங்குகள். ஆடிப்பெருக்கு நாளில் பெண்கள் கூடி ஆறுகளில் நீராடி அம்மனுக்கு பூஜை செய்து தங்கள் கைகளில் மஞ்சள் கயிறு அணிந்து கொள்வார்கள். நீர்நிலைகளின் அருகில் விளக்கேற்றி வழிபடுவதன் மூலம் ஒளிமயமான எதிர்காலத்தை வேண்டுவார்கள். இந்த நாளில் அம்மனுக்கு பிடித்தமான உணவுப் பொருட்களை நைவேத்தியமாக படைத்து வழிபடுவார்கள். புதுமண தம்பதிகள் இந்த நாளில் நீராடி மஞ்சள் கயிறு அணிந்து கொள்வதன் மூலம் அவர்களின் இல்லற வாழ்க்கை சிறக்கும் என்று நம்பப்படுகிறது.